ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி விலாகில் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் ஹாலிடேஸில் ஃபஸ்ட்டு 4 days எங்கள் வீட்டில், நெக்ஸ்ட்டு 4 days ஹஸ்பண்ட் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க தென்னந்தோப்புலேயே ஒரு வாக் போவோம். இந்த டைம் தக்ஷியும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். தக்ஷுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா விவரம் தெரியுதுனால அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு போனேன்னா மருதாணி வைக்காமல் வரவே மாட்டேன். எனக்கு மருதாணி வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் போகி அன்னைக்கு காப்பு கட்டுவாங்க. வேப்பிலை, பூலாப்பூ, ஆவாரம் பூ வச்சு காப்பு கட்டுவோம். காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் 2 வீட்டு வாசலுக்கும் கரும்பு கட்டியாச்சு. எங்கள் ஊர் சைட்லலாம் தைப்பொங்கல் அன்னைக்கு தான் வீட்டில் இறந்தவங்களுக்குலாம் படையல் போட்டு கும்பிடுவோம். காலையிலேயே 2 வீட்டுக்கும் கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி இறந்தவங்களுக்கு புது துணி எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். சின்ன வயசுலேருந்து பொங்கல்னாவே எங்களுக்கு பிடிச்ச நாள் இது தான். ஒரு கறி விருந்தே ரெடியாக இருக்கும். சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. நீங்கள் எப்படி உங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். நேற்று நைட்டே நாங்கள் வாழைப்படி ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர் சைட்லலாம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் வீட்டில் பெரியவங்களுக்கு படையல் வைப்போம், மாட்டுக்கு பொங்கல் வைப்போம். இங்கேயும் எங்களுக்கு 2 வீடு இருக்குது. காலையில் 2 வீட்டுக்கும் கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் செய்யக்கூடாது, அதனால் வீட்டு பொங்கல் செய்யலை. மாடு மட்டும் 2 இருக்கிறதுனால சரி மாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலான்னு லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணி ரெடி பண்ணோம். மாமா மாட்டை குளிப்பாட்ட ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தக்ஷினியும் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு போனாங்க. இவங்க போகிறதுக்குள்ளே மாமா மாட்டை குளிப்பாட்டி முடிச்சிட்டாங்க. மாட்டு பொங்கல் ஈவினிங்காக தான் வைக்குவோம். அதனால் நானும் அத்தையும் பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எங்கள் கோலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அத்தை அங்கே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. பொங்கல் ரெடியானது பானைக்கு மஞ்சள் கட்டி கரும்பு தோரணம் கட்டியாச்சு. மாடுகளுக்கு புதுக்கயிறு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். மாட்டுக்கு பொங்கல் ஊற்றி விட்டுட்டு மாடுங்களுக்கு புதுக்கயிறும் மாற்றி விட்டுட்டோம். எங்களோட பொங்கல் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.